ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 2 எபிசோட் 16 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறமா தான் கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அண்ட் நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 2 எபிசோட் 16. இப்போ அந்த பப்பட் லேடி வந்துட்டு பனிஷர் டிமன்யன் அப்படின்னு ஒன்று வர வைக்கிறா. ஹைஜிமாவும் கம்பெனி ஐட்டும் நாட்டுக்கு ப்ரொடெக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த பப்பட் லேடி கூட ஜாயின் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி மாக்கி யோசிக்கிறா. பனிஷர் டெமனியனை வச்சு ஹாமேயாவை அட்டாக் பண்றா. ஹாமேயா எலக்ட்ரிக் சர்க்கியூட்டை வச்சு அதை டேமேஜ் பண்ணலாம் ட்ரை பண்றா. நான் எதுவுமே ஆகல. டக்குன்னு ஆரோ வந்துட்டு அதை அட்டாக் பண்ணிடுதா. இந்த ஆரோவை நான் பாத்துக்கிட்டு அவளை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி மாக்கி போயிட்டு ஆரோ கூட ஃபைட் பண்றா. இந்த பொண்ணு எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு சொல்லி ஆரோ வந்துட்டு மாக்கி கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கா. ஹே ஆரோ, என்ன ப்ரொடெக்ட் பண்றதுதான் உன்னோட கடமை. நீ என்னடா அவகிட்ட அடி வாங்கிட்டு இருக்க? நீ எல்லாம் என்ன ஒரு ப்ரொடெக்டர் அப்படின்னு ஹாமேயா கேட்கவும், உங்களோட ப்ரொடெக்டர் சாரோன் தான். நான் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது ஷோவை தான். நம்ம ஸ்கில்ஸை பொறுத்து தான் ப்ரொடெக்டர் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு ஆரோ சொல்லவும், இந்த காரணம் எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காம என்ன ஒழுங்கா ப்ரொடெக்ட் பண்ணு சரியா? என்ன இந்த ஷாக் கொடுத்தது உனக்கு நல்லா இருக்குதா? இப்போ நீ கொஞ்சம் சியர்ஃபுல்லா சண்டை போடு அப்படின்னு ஹாமையா சொல்லவும், அவ ஆளுங்களா அவளே அட்டாக் பண்றா. இது கூட சூப்பரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பப்பட் லேடி சிரிக்கிறா. இதுக்கப்புறமாச்சும் ஒழுங்கா ஃபைட் பண்ணலன்னா இன்னொரு தடவையும் ஷாக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஹாமையா சொல்றா. ஹாமையாவை தடுக்கிறதுக்காக வால்கன் ஆத்திர தேடி போய்கிட்டு இருக்காங்க. சாரோ நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். நாட்டுக்குவ சாரனோட அங்க தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. கொரோனா ஐரிஸ கொல்லணும்னே ரெடியா நின்னுட்டு இருக்கான். பட் ஆத்தர் வந்துட்டு அவன் கூட ஃபைட் பண்றான். நீங்க எதுக்காக வீக்லிங்க ப்ரொடெக்ட் பண்றீங்க அப்படின்னு கொரோனா கேட்கறான். கம்பெனி கேப்டனும் லெப்டினன்ட்டும் வந்தா சாரன் அவங்கள வடிக்க வச்சு பறக்க விடுறான். நம்ம இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இங்காவோட மேடு கேட்கவும், வெயிட் பண்ண ரேட்ஸோ கூடிய சீக்கிரம் ஒருத்தங்க இறந்து போயிருவாங்க. அதுக்கப்புறம் நீ உன் வேலையா ஆரம்பி அப்படின்னு சொல்லி இங்கா சொல்றா. நிறைய இடம் வெடிக்க போறதை இங்கா சென்ஸ் பண்றா. இங்க கொரோனாவும் ஆத்தரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் கூட ஃபைட் பண்றது எனக்கு எரிச்சலா இருக்கு. நான் வீக்கான உங்களை தேடி சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி கொரோனா கிளம்புறான். சாரனோட ஆளுங்க நின்னுட்டு இருக்காங்க. அவங்கள வந்துட்டு ஒரு பிளாக் ஸ்மோக்க வச்சு அவங்க அதை பிரீத் பண்றது மூலியமா எல்லாத்தையும் எரிச்சு கொண்டுதான். தேவையான டெட் பாடிஸ் கிடைச்சிடுச்சு. இப்பவும் ஆட்டத்தை ஆரம்பி அப்படின்னு இங்கா சொல்றா. கேப்டன் நாட்டுக்கு தூக்குறான். சாரோன் அவன்கிட்ட இருந்து புடுங்கிருந்தான். சாரோன்ட்ட இருந்து கொரோனா புடுங்கிருந்தான். கொரோனா கிட்ட இருந்து நம்ம ஹீரோவா ஆத்திர புடுங்கிருந்தாங்க. இங்கா நம்ம ஹீரோ பக்கமா வெடிக்க வைக்கிறா. இப்ப நாட்டுக்கு பறந்து போறான். நாட்டுக்குவ ஏதோ ஒரு பால் மாதிரி வச்சு எல்லாரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. இங்காவோட ப்ரொடெக்டர் மேடான ரீட்ஸும் வந்துட்டு இந்த டெட் பாடிஸை கண்ட்ரோல் பண்ண ஒரு இன்ஃபர்னோ வேணுமே, இதோ சிக்கிட்டான் அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு செக்யூரிட்டியை இன்ஃபர்னோ பூச்சியை வச்சு இன்ஃபர்னோவா மாத்திருந்தா. நெக்ரோ பைரோ அப்படின்னு சொல்லி ஒரு பவரை யூஸ் பண்ணி இறந்து போன டெட் பாடிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இப்ப கிரியேட் ஆன அந்த புது இன்ஃபர்னோவோட உடம்புக்குள்ள ஜாயின் பண்றா. இப்ப மொத்தமா எல்லாம் சேர்ந்து ரொம்பவே பெரிய இன்ஃபர்னோவா மாறுது. அண்ட் நாட்டுக்குவ அது பிடிச்சு வச்சு அதோட ஒரு சோர்ஸா அது பயன்படுத்துது. நம்ம சிட்டில பார்த்த பெரிய இன்ஃபர்னோக்கு இவதான் காரணமா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேப்டனும் லெப்டினன்ட்டும் யோசிக்கிறாங்க. கொரோனாக்கு கால் வருது. ஓ பிரசிடென்ட் நீங்களா? எனது நான் முட்டாளா என்ன பண்ணிட்டு இருக்கேனா? அந்த நாட்டுக்குங்கிற பையனை ஒரு பெரிய இன்ஃபர்னோ பிடிச்சி வச்சிருக்கு. ஸோ நான் வீக்கான உங்க கூட சண்டை போடலாம் உங்களை தேடிட்டு இருக்கேன். என்னது நான் உதவாக்குறியா? சரி ஓகே அப்படியே பண்றேன். சார் இது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு கம்பெனில எம்ப்ளாயா இருக்கிறதோ கடுப்பா தான் இருக்கு. கம்பெனி 8 நம்ம டீம் அப் பண்ணிக்கிடலாம். நம்ம ரெண்டு சைடுமே நாட்டுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும் தான் ட்ரை பண்றோம். ஸோ நம்ம ஒன்னா சேர்ந்து சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி கொரோனா நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். 6th பில்லர் அவங்க பிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆரோ நீ அவங்கள பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஹாமியா அங்க இருந்து கிளம்புறா. பப்பட் லேடி அட்டாக் பண்ண போகுவான். ஆரோ டக்குன்னு அவளை தடுக்கிறா. இந்த பையன் என்ன அமைதியா இருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் பிரெயின் வேவ்ஸ் அவ கண்ட்ரோல் பண்றா. நாட்டுக்கு அவன் மைண்டுக்குள்ள ஒரு மாதிரி இல்யூஷன்ஸ் தெரிய ஆரம்பிக்கி. நீ ஒரு ஹீரோ, ஒன்னால முடியும், உனக்குள்ள இருக்கிற நெருப்ப வெளியே கொண்டு வா, நீ ஒரு ஸ்டார் அப்படின்னு சொல்லி ரேகா பேசுற மாதிரி அவனுக்கு கேக்குது. எனக்குள்ள எரியிற நெருப்பு அது ரைஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கான. என்னோட ஃபீலிங்ஸ் கம்மியாகிட்டே போய்கிட்டு இருக்கு. எனக்குள்ள எரியிற நெருப்பு அதிகமாகுது, எமோஷன்ஸ் கம்மியாகுது. பவர் அதிகமாகுது, எமோஷன் கம்மியாகுது. பவர் அதிகமாகுது, எமோஷன் கம்மியாகுது. திரும்ப 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 இதே தான் நடந்துட்டு இருக்கு. எனக்கு மூச்சு முட்டுது, என்னால முடியல அப்படின்னு நாட்டுக்கும் வந்துட்டு நடக்காத ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணி ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்கிறான். ஓ எஸ், எனக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்பு அதிகமாகுது அப்படின்னு அவன் சைக்கோ மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். ஹாமையா தான் இவனை ஏதோ பண்றான் அப்படிங்கறத ரீட்ஸோ புரிஞ்சுக்கிட்டா. இப்போ இது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும் அப்படின்னு சொல்லி ஹாமையா பாத்துட்டு இருக்கா. என்னோட நெருப்பு அதிகமாகுது, எனக்கு மூச்சு முட்டுது, நான் சாக நீங்களும் சேர்ந்து என் கூட சாவுங்க அப்படின்னு நாட்டுக்கும் வந்துட்டு எல்லாரையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். திடீர்னு ரேடியேஷன் இவ்வளவு அதிகமாயிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வால்கன் பாக்குறான். பவர்ஸ் இல்லாத யாரும் பக்கத்துல நிக்காதீங்க அப்படின்னு சொல்லி கேப்டன் கிட்ட வால்கன் சொல்றான். விக்டர், ஐரிஸ், கேப்டன் இவங்க கிட்ட எல்லாம் பவர் கிடையாதுங்கிறதுனால ஒரு 200 மீட்டர் தள்ளி நிக்க சொல்றான். இந்த ஆத்தர் எங்க இருக்கானோ அப்படின்னு வால்கன் தேடி இருக்கவும், இதோ வந்துட்டேன், ஹைஹோ சில்வர் போகலாம் அப்படின்னு சொல்லவும், நான் ஒன்னும் குதிரை இல்ல அப்படின்னு சொல்லி வால்கன் சொல்றான். 200 மீட்டர் ரேடியஸே நம்மள மாதிரி பவர் இல்லாதவங்க சேஃபா நிக்கிறது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி விக்டர் சொல்லிட்டு இருக்கான். அது என்னமோ உண்மைதான், ஆனா பவர்ஸ் இருக்கிற நாங்க மட்டும் ஈஸியா பழைக்க முடியாது அப்படின்னு சொல்லி லிeutenant சொல்றான். மாஸ்டர் இங்க இருக்கிறது டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லி ரீட்ஸும் சொல்லவும், நீ அங்கே என்ன செத்து போயிருவன் நீங்க சொல்றா. உடனே வா தள்ளி வரா. பார்த்தா அந்த இடத்துல வெடிக்குது. எனக்கு டேஞ்சர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி இங்க அங்கேயே நின்றுட்டு இருக்கா. சரி அவனை தடுக்க உங்ககிட்ட என்ன பிளான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நாட்டுக்குவ கொன்றலாம் அப்படின்னு சொல்லி கொரோனா சொல்லவும், யோ ஹைஜிமாக்கு அவன் தேவன் தானையா சொன்னேன், அப்படி மட்டும் நீ பண்ணா உன்னை வேலை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ அதுவோ கரெக்ட் தான் அப்படின்னு கொரோனா சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ நாட்டுக்குவ அதுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வரலான்னு பாக்குறான். ஆனா அவனால முடியல. ஹீரோ ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். இது வீக்கா இல்ல ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் வீக்கா இருக்கிறது கூட மட்டும் தான் ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி
சொல்லி கொரோனா அசையாம அப்படியே நின்னுட்டு இருக்கான். கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம ஹீரோ மேல கரெக்டா அந்த லேசர் பட போகுது. போச்சு நான் செத்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கும் போது டக்குன்னு சாரோன் வந்து நம்ம ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்றான். ஏன் ப்ரொடெக்ட் பண்ண நம்ம ஹீரோ கேட்கவும், நான் ஒரு ப்ரொடெக்டர், பில்லர்ஸை ப்ரொடெக்ட் பண்றது தான் என் கடமை, அதுல இன்க்ளூடிங் நீயும் சேர்த்து தான் அப்படின்னு சொல்லி சாரோன் சொல்றான். வீக்கா இருக்கிறவங்க எல்லாம் எதுக்கு ஸ்ட்ராங்கா மாறணும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கொரோனா பார்த்துட்டு இருக்கான். நாட்டகுக்கு ரெக்கா பேசுற மாதிரி தெரிஞ்சிருக்கவா அவன் ரொம்ப பயந்துட்டே இருக்கான். ரேடியேஷனும் அதிகமா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஹாமையாவோட அந்த சிக்னல் நிறுத்திட்டு அதை நிறுத்திடலாம் அப்படின்னு வால்கன் யோசிக்கவும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் கேட்கறான். நீ லெஜெண்டரியா ஒன்னு பண்ண போறேன்னு சொல்லுவோம். என்னது லெஜெண்டரியாவா, என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி ஆத்தர் ரொம்பவும் ஹாப்பி ஆகிறான். ஆத்தரை மேட்ச் பாக்ஸ் மேலே ஏறி நிப்பாட்டுவோம். லெஜெண்டரியா பண்ண போறேன்னு சொல்லி இது மேல நிப்பாட்டி விட்டுருக்க. போன தடவை ஹை ஹவுஸ் சில்வர் வச்சு காமெடி பண்ண மாதிரி இந்த தடவை பண்ண போறியான்னு கேட்கவும், இதுல மட்டும் உஷாரா இருக்கிறானே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு, லெஜெண்டரி ஸ்வாட ஸ்டோன்ல இருந்து எடுத்த அந்த கதையை நீ கேள்விப்பட்டதில்ல, அதை தான் நீ பண்ண போற. டேங்கருக்குள்ள உன்னோட அந்த எக்ஸ் கேலிபரை வை அப்படின்னு வால்கன் சொல்றான். ஆத்தரோட பிளாஸ்மா மூலியமா இஎம்பி ரேடியேஷனை வந்து கட் பண்ற மாதிரி வால்கன் ஒரு மிஷினை ரெடி பண்ணி வச்சிருக்கான். அதை ஆன் பண்றது மூலியமா ஹாமையா கண்ட்ரோல் பண்ற அந்த சிக்னல்ஸ் தடுத்துடலாம். இது ரிவர்ஸ்ல எல்லாம் இருக்கு. ஸ்டோனுக்குள்ள இருந்தான ஸ்வாட் எடுப்பாங்க, நான் ஏன் அதை திரும்பி உள்ள வைக்கணும் அப்படின்னு ஆத்தர் கேட்கவும், உன்னோட எக்ஸ் கேலிபர் அதுக்குள்ள வச்சாதான் வெளியே எடுக்க முடியும், இதுக்குள்ள இருந்தாச்சும் நீ வெளியே எடுத்தாதானே அது லெஜெண்டரியா மாறுன்னு வால்கன் சொல்லுவோம். அட ஆமா இல்ல அப்படின்னா என் கையில இருக்கிற எக்ஸ்கேலிபர் லெஜெண்டரியானதா அப்படின்னு சொல்லி ஆத்தர் பாக்குறான். இதுவும் ஏதோ கரெக்டா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு வால்கன் மனசுக்குள்ள நினைக்கிறான். எக்ஸ்கேலிபர் அப்படின்னு சொல்லி இப்ப ஆத்தர் அதை உள்ள சொருகிறான். ஹாமையா கண்ட்ரோல் பண்ற அந்த எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் இப்ப வேலை செய்யல. அது மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற சரௌண்டிங்ல இருக்க எல்லா எலக்ட்ரிக் டிவைசஸுமே வேலை செய்யல. ஆத்தர் தான் இதை பண்ணிருப்பான் மாக்கி புரிஞ்சுக்கிட்டா. அந்த பிளாஸ்மா பையன் தான் இதை பண்ணிருப்பான், நான் போய் அவனை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு ஹாமையா அங்க இருந்து கிளம்புறா. எலக்ட்ரானிக் டிவைஸ் எதுவும் வேலை செய்யாதவன் பப்பாட்டு எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி மாக்கி கேட்கவும், ஏன்னா இது எலக்ட்ரானிக் கிடையாது, ஃபயர் பவர்னால இயங்குது அப்படின்னு சொல்றா. ஆமையா ஆத்தர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டா. ஆத்தர் அட்டாக் பண்ணலான்னு போகுவான். அந்த பப்பட் லேடி வந்து ஹெல்ப் பண்றா. ஆமையா வரத வால்கன் பார்த்துட்டான். சோ மேட்ச் பாக்ஸ் எடுத்து டக்குன்னு அங்க இருந்து கிளம்புறான். நான் எடுக்கவான்னு ஆத்தர் கேட்கவும், அது ஒரு லெஜெண்டரி ஸ்வாட், அவ்வளவு ஈஸியில வராது அப்படின்னு சொல்லி வால்கன் சொல்றான். இது ஸ்டோன் இருந்தானு சொன்ன, ஸ்டோன் எப்படி நவருது அப்படின்னு சொல்லி ஆத்தர் கேட்கறான். ஆத்தர் வந்துட்டு நைட் மாதிரி ஃபீல் ஆகாததுனால அவன் பவரும் கம்மியாகுது. இது ஸ்டோன் கிடையாது, ஒரு ஈவில் சர்பன்ட் அப்படின்னு சொல்லி வால்கன் சொல்லவும், இங்க ஆரோ வந்துட்டு ஆத்தரை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. இது ஒரு பாம்புன்னு ஆத்தர் நம்பணுங்கிறதுக்காக வால்கன் திருப்பி ஓடுறான். ஆரோட ஷாட் மிஸ் ஆயிருது. ஆத்தரும் வந்துட்டு இது ஒரு ஜெயன்ட் ஸ்னேக் தான் அப்படின்னு சொல்லி நம்புறான். ஈவில் சர்பன்ட் நான் உன்னை அவ்வளவு ஈஸியில விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆத்தர் வந்து நம்ப ஆரம்பிக்கிறான். ஷீன்ரோ பேலன்ஸ் எல்லாமே உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி வால்கன் நினைக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இதுல நான் எதிர்பார்க்காதது என்னன்னா, சாரோன் வந்துட்டு நம்ம ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ணுவான். கொரோனா வந்து எப்பவுமே வீக்கானவங்க கூட மட்டும்தான் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்கான். ஆனா கொரோனாவோட பவர் என்னங்கிறது நமக்கு இன்னும் ஃபுல்லா காமிக்கல. கம்பெனி 7ஓட கேப்டன் பென்னிமாரு கூட ஃபைட் பண்ற லெவலுக்கு அவனை ஸ்ட்ராங்னு சொல்றாங்க. அப்படி என்ன அவன் பண்றான் அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Thank you for watching. Bye guys. Next episode meet பண்ணலாம்.